கணேஷ் போயில ஓடுறேன் போட்டு தரவா? எதுக்கு? வேலைக்கு உன்னையெல்லாம் எவனும் நாடகம் இல்லைன்னா சித்தால வேலைக்கு கூட கூப்பிட மாட்டாங்க. உன்னையெல்லாம் எவனுமே கூப்பிட மாட்டேன். புகழா இல்லைன்னா யாரு இல்லைன்னா புகழா இல்லைன்னா யாரு போடி முண்டை சரிதான் போடா. இவனே அதை டான்ஸை போட சொன்னா வத்த முட்டையை போட்டு வச்சு பப்பனை போட சொன்ன பொறிக்கு பேரை போட்டு வச்சிருக்கீங்க. உள்ளவா என்ன அந்த கம்பெனி கொடுத்தீங்கன்னா 100 ரூபா சேர்த்து. அடே அப்போ உனக்கு கம்பெனி கொடுத்தா அப்படித்தான் இருக்கும். ஏன் கோவப்படுறீங்க? வாடி ஆடா அந்த அங்கா வர முடியாது. அவன் என்ன நக்கிறதுக்கு நடத்துக்கு என்னது புடுங்குறதுக்கு நீ போட்ட வேணும்னு எங்க வாடா. எனக்கு மருமகதே வேணும். இன்னைக்கு ஃப்ரை ரைஸ் வாங்கிட்டு சொல்லி வாங்கிட்டு வரல. என் தங்க நீ நல்லா இருக்கணும் தான். உனக்கு ரெட்டை பிள்ளையா பறக்கணும். மாமா கிளுகிழப்பு வாங்கிட்டு வந்து உன் கவட்டுக்குள்ள ஆட்டணும். கிளுகுல வந்து ஏன் கவட்டுக்குள்ள ஆட்டணும்? நீ வரியா? உன் குழந்தை கவட்டுக்குள்ள பெரிய திணி பையன் மகளே லூசு போய் வேணும். லூசு லூசுன்னு எங்க அப்பா உனக்கு தெரியுங்க. என்னது இது பறக்கி திருப்பி எங்க அப்பா லூஸா இருந்தா கொஞ்சம் நூலை சுத்திக்க. என்னதான் சுத்தினாலும் அது டைட் ஆகாது. அப்ப கிரிச தடவிக்க. என்ன இதுக்கு ஏற்கனவே கிரிச தடவிக்கிறது வரைக்கும் போச்சு மட்டும். நீக்கிற காரணம் உள்ள இருந்து வர சொல்ல உன்னால பண்ண முடியாது. நீக்கிற காரணம் தான் வருவேன். ஜேஜிபி டிரைவர்தான் ஜேஜிபி ஓட்டு கத்துக்கிறோம். சரி அதுக்கு நீக்கிற காரணம் அவன் பல ஆங்கிலம் பண்றான். அப்போ உனக்கு ஒரு ஆங்கிலையும் பண்ண தெரியாது. எங்கால ஊர ஜீமக்கரை வாடிப்பு தானே. என்னது அங்க போய் தான் அம்புட இப்படி இருக்குது. எப்படி இந்த மரத்தை பிடிக்கிட்டு போயிடுவேன். முன்னுட்டுமே நானே பத்தியா சரி கட்டிக்கிட்டு இருக்கேப்பா. அஞ்சுதா உலகத்திலேயே அந்த வீரத்தையும் ரோசத்தையும் கட்டி காத்தவன் ஆம்பளை. அந்த ஆம்பளைக்கு உறுதுணை இருக்க பொம்பளை. என்னத்த நீ வீரத்தை ரோசனை என்ன சொல்ல போற? ஆமா என்னத்த உருவலைய உறுதுணையா? உறுதுணை கிடையாது. பெண் என்பவள் ஒரு ரீப்பர். சரி நீனு ஆம்பளை ஆணி. இங்க இருங்க. ஆணி அடிக்கடிக்கு ரீப்பர்ல இறங்கும். அப்படி கிடையாது. ரீப்பர் இந்த ஜாயண்ட் இந்த ஒர்க் அந்த ஹெவி போர். ரீப்பர்ல அதிகமா ஆணி போர் இருட்டுக்குள்ளே அக்க போர் பேபி. உனக்கான கப்ளிங் இந்த ஓஸ் ஏலம் 100 ரூபாய். ஓஸ் கேக்குறவங்க கேட்கலாம், கப்ளிங் கேக்குறவங்க கேட்கலாம். இதென்ன ஏலத்துல விட்டு இருக்க நான் கேக்குறேன். சரி அது என்ன ஆணி ஒரேதா புனிங்கி தள்ளி இருந்துச்சுக்க. இருங்க தங்கச்சி. என்ன இருங்க அண்ணே. கொஞ்ச நேரத்துல லேகியத்தை எடுக்கிறேன். ஆமா லேகியத்தை எடுத்து போட்டு என்ன வந்து கையில வச்சு தான் பார்க்க முடியும். கப்ளிங் ஓசன் சொல்லும் போது கோவப்பட்டேல. அது என்னன்னு விளக்கம் சொல்லு நான் ஒத்துக்கிறேன். இது நான் விளக்கம் சொல்லணுமா? அந்த அவங்களுக்கே தெரியுமா? கப்ளிங் என்பது என்னது? போர். அப்படின்னா இந்தியாவுக்கும் அயல் நாட்டுக்கும் போர். அதுல சுருங்குனவர் தான் அவர். கீழே போட்டு போயிட்டார். ஓசை எடுக்க வந்திருக்காரு. கப்ளிங் இந்த வட்டம் கிடைச்சு. இவர் பெருங்கொண்ட கப்ளிங் பார்த்தவர். அதனாலதான் பெருமாள் நாட்டில் 2 ஏக்கர் நிலமத்தை வித்துட்டார். செருப்பை போட்டுட்டு போ அடி. செருப்பை கட்டி கூட எண்ணெய் அடி வந்தது. கப்ளிங் என்பது என்னதியா? இதுல சில பேர் போட்டு விடுவாங்க. திருநெல்வேலிக்கு அங்கிட்டு வடக்க ஒரு கயிறு கட்டினா அப்படியே நிக்குதான்ப்பா சரக்கு. சில பேர் என்ன கட்டிட்டு இங்க வந்துட்டு அதுல 2 பேர் போட்டு விடுவேன். கயிறை கலட்டிக்கிட்டு அடிச்சு விட்டு தண்ணியில அலசி கட்டினா சரியா போயிட மாட்டான்வேன். கலட்டிடுவேன். உண்மைதாப்பா. அதுலயும் நம்ம ஆளுகள்லாம் பயங்கர அறிவாளினா தமிழ்நாட்டுக்காரன் தான்டா. வெறும் சரக்கு அடிச்சா வேகமா குடல் வேகுமா. அட்வைஸ் பண்றேன். செவனப்பு ஊத்தி அடி. ஏன் பவுண்டா ஒரிஜினல் கோமியம். ஓகே ஏலம் கேட்கறவங்க கேட்கலாம். பவுண்டா இங்கிட்டு மாசா கேட்கலாம். ஐயா நீங்க கேளுங்க. இது என்ன ஏல கடையா தம்பி? ஒரு அளவு தான்டா. அண்ணே இல்லையாப்பா? நான் குடிக்க வேணாம் சொல்றேன் பாரு. பவுண்டான்றேன். பச்சை தண்ணி அப்புறா பேச்சு. ஏய் சரக்கடிக்கும் போது உமட்டும் போது எத்தனை மாத்திரையை கண்டுபிடிச்சா மருத்துவர். ஆனா உமட்டும் போது மண்டே மோந்துவாக்க சொன்னது தமிழ்நாட்டுக்காரன் தான்டா. மண்டே மோந்து வரேன். அதையும் உமட்டுச்சுன்னா சில பேர் கம்பு கூட்ட கிளச்சு விடுவேன். மோந்து வர்றான். அதை மோந்து வரது ஒருத்தன் 20 நாள் குளுக்கோஸ் ஏத்தி கிடந்தேன். பேர் தான் சோனை. எவன் சோனையா அவன் தலையில விழுந்துருச்சு. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம்ல ஆம்பளை ஆளுகள்லாம் கம் கூட மோந்து பாருங்க. எல்லாம் அது இல்லடா பெரிய திணி பையன். எங்க ஆத்தாக்கமாருக காலில் விழுந்து அந்த தடத்துல இருக்க மண்ணள்ளி எல்லாரும் தாயத்து செஞ்சு ஓடணும். பொம்பளை ஆளுக உங்களை தாத்தா நீங்க நல்லா இருக்கணும் தா. நீங்க லேச தண்ணி அடிங்களே. அப்படி அடிச்சா நம்ம நிலைமை யோசிச்சு பாரு. அங்கிருந்து போய் அபிராமத்துல இருந்து புருஷன் ஒரு ஆப்ப சாப்பிட்டு வர்றாரு. இங்கே ஒரு அக்கா இது ஒரு ஆப்ப சாப்பிட்டு உட்காந்தா அது நிலைமை என்ன ஆகும்? என்னடி கோத்தாண்டுவேன். அது என்னடா உங்க அம்மா
ஓடி போடா வாடா பாஞ்சு வாப்பா குடும்பம் மசுறுமாறு. ஆனா அதெல்லாம் செய்யாமல் அந்நிய நாட்டில் உள்ள பெண்கள் செய்யக்கூடிய தவறை என் வீர தமிழச்சியில் யாருமே தமிழ்நாட்டில் செய்வதில்லை. கைதட்ட மாட்டேன். எப்படி கைதட்டுவேன்? பப்ளிக்கான கம்பெனிக்கு வேலைக்கு போனா ஒட்டிக்கிடுச்சு. அதுக்குத்தானே தண்ணியை போட்டு வந்து புழக்க போடுறாங்க. எங்க ஊர் பக்கமெல்லாம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். நான் ரொம்ப ரொம்ப தூரமெல்லாம் கிடையாது. மானாமரம் பக்கம் பிள்ளத்தி விழா குழந்தை எங்க ஊரு. அங்கே சாராயம் தான். அப்ப சாராயத்துக்கு குடிச்சு விட்ட ஆம்பளையால ஊரான் ஒவ்வொருத்தையும் வரும்போது தரங்கு மூங்கி கம்பு அங்கிருந்து கரையை விட்டு இறங்கும் போது அடிக்கு நொத்தோ எவனோ ஓடோ போடான்னு போனவனே எவனையும் அடிக்க மாட்டேன், பொண்டாட்டியை கொடுத்து அடிப்பேன். அடிச்சா இங்க அடிக்கிற அங்கே இருக்க அடி விழுங்க. அங்கே அடிச்சவனே சேலைகளை பாவாடையில அள்ளிக்கிட்டு நேர போனா இந்திராணி காப்பாத்திடுவான்னு அவ வீட்டுக்கு போ. இந்திராணி புருஷன் அவளை சங்கில மிதிச்சு படிச்சுக்கிட்டு இருப்பேன். அத்தாடி குடிய கருத்துட்டாளுகள். ஐயோ பிரியா வீட்டுக்கு போனா நம்மளை காப்பாத்திடுவாங்க. பிரியா என்னை காப்பாத்தின்னு பார்த்தா பிரியா புருஷன் கழுத்தை பிடிச்சி இப்படி இருந்திருப்பேன். மறுநாள் காலையில தங்கச்சி மீனாட்சி செத்து போச்சா? ஆமாச்சா. தங்கச்சியை எரிச்சியெல்லாம் புதைச்சியலாம். இப்பன் பாசல இருக்கு, போய் எடுத்து பார்த்துட்டு வா. ஏண்டா கேவல பயிலாம். என் தாய் மீனாட்சி போயிட்டா. ஆனா ஒரு உள்ளே காப்பாத்திட்டேன் மச்சான். அந்த பருமையை எங்க இருக்காரு? நானுக்கு சாக்கடா. நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாரு ஒத்தவில்லையோ இப்போ பாரு, குட்டி நாய் கவட்டுக்குள்ள கிடந்த மாதிரி கிடக்குறாங்கடா. குட்டி ஓட்ட நாய் ஒருத்த மாதிரி. ஐயா ஐயா இது சேஜிப்பு இருக்கு அம்பலாரே. இந்த பெரிய பக்கெட்ல அள்ளிட்டு வந்து மொத்தமா போடலாமா? இதை போறான் அம்பலார் ஐயாவே இறுகி தாண்டா உட்காந்துருக்காரு. காசை கொடுத்துட்டு அவர் நொந்து போய் உட்காந்துருக்காரு. காசை கொடுத்து போட்டு அது ஊரை விரைச்சிருச்சுங்களே. வந்தாரே ஒரு பெருங்கொண்ட பெருச்சாலி பேச்சாலி சாமி. என்ன சாமி? சாமியா நீ? சாமி விளக்கம் சொன்னார். அந்த கோயில் இத்தனை அடி, இந்த கோயில் இத்தனை அடி, எல்லாத்துக்கும் என்ன நீ நிமிந்தாளுக்கு ஆள் எடுக்க வந்தியா? அண்ணே அந்த செருப்பு ஏசி ரூம் அதெல்லாம் சொல்லுங்க. ஆமா என் சாமி உன்னைய மாதிரி விளக்கம் சொல்ல உலகத்துல நாரதர் இல்லடா. அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி ஒரு விவசாயி மக, ஒரு மூதாட்டி வயசான பொம்பளையாளு, அது பாவம் கிணத்துல கம்மாயில தண்ணியை மோந்து ஒரு கீரையை விளைய வச்சு அது கொண்டு போய் துவரங்குறிச்சி பஸ் ஸ்டாண்டில் விற்குமா. ஏசி ரூம்பு கட்டி வச்சுட்டு அதை கிட்னியை அடை வச்சு என்னமோ சரித்தியா எதிர்த்து பேசினா சம்பளத்தில் 200-300 சேர்த்து கேட்பேன். நானும் ஊரோடு சேர்ந்து நானும் கோயந்தா போகிறேன். வெற்றிவேலு முருகனுக்காரு போதும்டா அவங்க நாடகம் நடிச்சது. வேற ஒன்றும் சொல்லலப்பா. அண்ணே இந்த சாமி தம்மானா பாட்டெல்லாம் சொன்னாப்பா, அது விளக்கம் சொன்ன. ஆமா அந்த பாட்டு என்ன பாட்டு பாடு? ஓ காவல்லையா காவல். அந்த பாட்டுக்கு அவ 3 ஓடி வாங்கியிருக்கா. நீங்க என்ன தெருக்கோடியில தான் தெரிய. ஏதாவது வரல ஒரு பாட்டு வந்து சீ சீ சீரனு நீச்சி சீ 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 கனகத்தில் பாட்டு பாடும் சாமியா தாய் மீனாட்சி காப்பாத்து. வாங்க சாமி, கூட்டமே இல்லாத ஊருக்கு நம்ம தாண்டா குழு உளுத்து போய்த்துறோம். அடுத்த ஒரு பேக்கப். இந்த இவங்க வேற கொக்கு கூடு வச்சது மாதிரி நான் பயந்து பயந்து கிடக்கு. ஏதோ ஈராக்கிலேருந்து சுட வந்துட்டாங்க. நீ ஏன்டா ஓடுக்கிட்டு நீ தாண்டா டிரைவர் ஊரை என் தம்பி இதை கிறுக்கு பிடிச்சிட்டுறாங்க. அடுத்து உங்களுக்காக நான் ஒன்று தாண்டா நடிக்கலை, பிட்டு படம் நடிக்கலை. அந்த படம் எப்போ நடிப்பேன்? அது நடிக்கும் போது நீ தான் கட்டில். வாங்க